அந்த விதத்திலேயே எங்கள் தர்ம ஆதீனம், நான் இது கூட நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தன்னை கொலை செய்ய சதி நடந்ததாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா முன்பே மதுரை ஆதீனம் தெரிவித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ₹1 குத்தகை கொடுக்கறது இல்லையா? குத்தகை என்றாலே குத்த கைதான் வருது. ஆயிரக்கணக்கான நிலங்கள் இருக்கிறது, குத்தகை கொடுக்க மாட்டானுங்க. எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் எனக்கு தான் தெரியும். அப்பேற்பட்ட நம்முடைய குருமகா சன்னிதானம் குப்தர் காலம் பொற்காலம் என்ன நான் படித்திருக்கிறேன். நான் பார்த்ததில்லை. எங்கள் தர்ம ஆதீன குருமணி நட்சத்திர குருமணி காலம் எங்கள் தர்ம ஆதீனத்தின் பொற்காலம். 27 திருக்கோயில்கள், எத்தனையோ கோயிலுக்கு குத்தகாரங்க டிமிக்கி கொடுக்கலாம். நம்முடைய அமைச்சருக்கு கூட சொன்னேன், உன்னையும் காணும். அத்தனை கோயில்களையும் அவர்கள் காலத்திலே குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க பள்ளிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க கிளை மடங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் பெருமையானது. பள்ளிக்கூடத்தை நடத்துகிற சாதாரணமாக காரியம் இல்லை. நான் கூட பள்ளிக்கூடத்துக்கு பயமா இருக்கும். டீச்சர்கிட்ட பேசிக்கிட்டு தான் வச்சிருக்கேன்வானுவோ. பொல்லா பயிலுங்க அப்பா, அந்த தொலைக்காட்சி 1ன்னா 2ன்னு காணுவோம். அந்த விதத்திலேயே எங்கள் தர்ம ஆதீனம், நான் இது கூட நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்ம ஆதீனம் தான், அவருடைய ஆசி தான் நீ காப்பாத்திச்சு. மீனாட்சி சுந்தரத்தை பெருமான் தான் நீ காப்பாத்தினார். இந்த இடத்துல நிப்பனா பிளவமான்னு நினைச்சா அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.